partial fraction. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னங்க partial fraction. partial fraction. இந்த partial fraction வந்து ஒரு முக்கியமான டாபிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு 2 மார்க்ஸோ இல்லை 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரி, அதில் இன்ட்ரடக்ஷன் எப்படின்னு பாருங்கள். ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? நம்ம முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குனாக்க f of x by g of x or p of x by q of x இருக்கும். where q of x is not equal to 0. the q of x என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? q of x is non zero பாலினாமியலோ இல்லை நான் ஜீரோ எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். இப்படி இருக்கிறப்போ இந்த ஃப்ராக்ஷனில் நம்ம வந்து யூஸ்வலாக நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருப்போம். அதில் வந்து என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம், ப்ராப்பர் இம்ப்ராப்பர் படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சர், இம்ப்ராப்பர்லேருந்து மிக்சர் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது என்னென்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் த டினாமினேட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1/4, 2/3 எக்ஸட்ரா அந்த மாதிரிலாம் வரப்போ நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டரோட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க இட் இஸ் நோன் அஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? நியூமரேட்டரோட வேல்யூ வந்து டினாமினேட்டரோட கிரேட்டராக இருக்கும். இப்போ 5/2, 7/3 எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம மிக்சராக கன்வெர்ட் பண்ணுவோம். சரி, அப்போ அங்கே எப்படி நம்பர்ஸில் வந்து ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கோ அதே போல் நமக்கு இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஸ்லையும் என்ன இருக்குனாக்க ப்ராப்பர் அண்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போது 2 எக்ஸ்பிரஷனை நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொண்டு வரோம். இப்படி 2 எக்ஸ்பிரஷனை டிவைட் பண்ணுறப்போ டினாமினேட்டரில் எக்ஸ்பிரஷன் வந்து நான் ஜீரோ எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். சரி, இப்போது இந்த p of x q of xக்கு ஒரு டிகிரி இருக்கும். p of x has some degree and q of xக்கு நம்ம என்ன இருக்கும்? ஒரு டிகிரி இருக்கும். சரிங்களா? இப்போ டிகிரி ஆஃப் p of x இருக்கு பார்த்தீங்களா? degree of p of x is less than degree of q of x. அந்த நியூமரேட்டரோட எக்ஸ்பிரஷனோட டிகிரி டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் டிகிரியை விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். விச் இம்ப்ளைஸ் ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரி, இதுவே டிகிரி ஆஃப் p of x, அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷனோட டிகிரி வந்து கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் q of x இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அங்கே எப்படி நம்ம ஃப்ராக்ஷன் தெரிஞ்சுக்குமோ அதே மாதிரி நம்பர்ஸில் வரும்போது தான் இங்கேயும், பட் இங்கே டிகிரி வச்சு நம்ம பண்ணுறோம், அங்கே வேல்யூ வச்சு சொல்கிறோம். அப்போ இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டிகிரி ஆஃப் p of x. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி டினாமினேட்டர் டிகிரியோட லெஸ்ஸாக இருக்குனாக்க that fraction, that expression, rational expression is known as proper rational expression. இப்போ அப்படியே மாறி இருக்கு அப்படின்னாக்க it is known as improper rational expression சொல்லுவோம். அப்போ there are 2 ஃபார்ம்ஸில் இருக்குது. சரி, இப்போ an improper rational expression can be expressed as a sum of an integral function of a proper expression பிரிக்கலாம். எப்படின்னாக்க ஒரு நமக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா improper rational expression can be expressed as, இது எப்படி நம்ம எழுதலாம்னா improper rational expression can be expressed as sum of integral functions of a proper expressions. புரிஞ்சுங்களா? sum of integral functions and sum of integral, இது எப்படி பிரிக்கலாம்னா sum of integral function ஆகும், sum of integral function பிரிக்கலாம், and a proper rational expression பண்ண முடியும். சரிங்களா? sum of integral function and a proper rational expression பிரிக்க முடியும். proper rational expression பிரிக்க முடியும்.
சரி, இப்போ நமக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை பற்றி பார்த்தோம். ஏன்னா இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நமக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி தான் வரும். சரி, ஒரு இம்ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருந்தால் அது சம் ஆஃப் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன்ஸாவோ அல்ல ப்ராப்பர் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்ஷியல் ஃப்ராக்ஷனுங்கிறது என்னன்னா, we can express a sum or difference of two rational expressions as a single rational expression. இப்போ ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? அப்படி எழுதுறதுக்கு பேர் தானது பார்ஷியல் ஃப்ராக்ஷன். புரிஞ்சுங்களா? என்ன பண்ணுறோம், சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன பண்ணலாம், ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை சம்மாவோ டிஃபரன்ஸாவோ இருக்கிறப்ப அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் we can express the sum or difference of two rational expressions, sum or difference of two rational expressions as a சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக நம்ம என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக ஃபார்ம் பண்ண முடியும். தட் இஸ் நோன் as பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சரி, அப்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங், அது அப்படியே ரிவர்ஸ்லேயும் போகலாம். என்னது, ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் a single rational expression as a sum or difference of two or more rational expressions. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்களேன், 2 by x plus 1 minus 1 by x plus 1 இருக்குது. இது நம்ம ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு x plus 1 வரும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 by x plus 1 எழுத முடியும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நான் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதே போல் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணலாம், 2 or more ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக என்ன பண்ணலாம், சம்லேயோ டிஃபரன்ஸ்லையோ ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒன்று இருக்குது, 5x minus 8 by x minus 1 into x minus 2ன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கி எழுதலாம்னா, இது வந்து ஒரு ஹோலாக இருக்கிற ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனு. இதை என்ன பண்ணலாம், நம்ம 2 or more ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இங்கே எத்தனை இருக்குது, டினாமினேட்டரில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இது 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக பிரிக்க முடியும். அப்போ இது அடிஷன்லையோ அல்ல சப்ட்ராக்ஷன்லேயோ பிரிக்கலாம். அப்போது ஒரு ஹோல் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை, புரிஞ்சுங்களா, அப்போ சிங்கிள் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம், இதோட ஆன்சர் எப்படி கிடைக்கும்னாக்க, இதை நம்ம சும்மா ஆன்சர் நான் டேரெக்டாக எழுதுகிறேன். எப்படின்னு சொல்கிறேன், இதை பிரித்தா இந்த மாதிரி பிரியும். எப்படி பிரிக்குன்னா, 3 by x minus 1 2 by x minus 2 சம் போட கற்றுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி வர்றதுன்னு தெரியும். அப்போது இதோட ஆன்சர் வந்து இது. அப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணுறோம், 2 எக்ஸ்பிரஷன்ஸில் சம்மில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து எழுதியிருக்கோம். சம் ஆஃப் 2 எக்ஸ்பிரஷனாக பிரித்து எழுதியிருக்கோம். இதே மாதிரி இடையில மைனஸ் வச்சு பிரிக்கலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் 2 எக்ஸ்பிரஷன்ஸை நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ ஒரு ஹோல் எக்ஸ்பிரஷனை 2 or more ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக நம்ம பிரித்தோம்னா அது பேர் தான் அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு there are 3 types இருக்குது. there are 3 types in the partial fraction. first type பார்த்தீங்கன்னா, 1 denominator contains non-repeated linear factors. non-repeatedனா வந்த ஃபேக்டரே வராது. அப்போ non-repeated linear factors. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பவர் 1 இருக்குங்க பாருங்கள், x பவர் 1, இங்கே x பவர் தான் லீனியர் ஃபேக்டர். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே x மைனஸ் 1 தான் x மைனஸ் 2. அப்போ வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும். நியூமரேட்டர் வந்து கவலைப்பட வேணாம். நியூமரேட்டர் வந்து டிகிரி வந்து இதை விட லெஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். பட் டினாமேட்டர் வச்சு தான் பார்ப்போம். டினாமேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இங்கேயும் பாருங்கள் அதே போல் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரி, அப்போ இந்த மாதிரி நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு கேஸு. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று இப்படி டேரெக்டாக கொடுப்பாங்க. ஆர் இதே இந்த 4x minus 3 இந்த சம்மை என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x² + 5x + 6ன்னு இருக்கும். அப்போ இது ஒரே ஃபார்ம் தான். எய்தர் இந்த ஃபஸ்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த செகண்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. பட் எப்படி கொடுத்தாலும் நமக்கு இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு கேஸ் தான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா டினாமேட்டர் ஃபேக்டரபுளாக இருந்து அந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டு வேறு வேறையாக வர மாதிரி வந்தாவே அது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ், நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸு இப்படி இருக்கும். இப்போ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா, 3x + 7 by
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு கொடுப்பாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னா இது என்ன பண்ண முடியும், நம்மளால ஃபேக்டர் பண்ண முடியும். அப்போ 3x + 7 டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்குமா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னது நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ் தான். அப்போ சம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேக்டரை டேரெக்டாக கொடுத்துருவாங்க சம்மில். அப்படின்னா அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷனாக கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 3 கேஸுமே எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபஸ்ட் டைப் தான். அப்போ டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். இதில் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் நான் ரிப்பீட்டட். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, அது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தான். அப்போ நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். அப்போ ஒரே ஃபேக்டர் திரும்ப வராமல் இருந்தால் அது நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். அப்போ இந்த மாதிரி கேஸ் வந்தால் நம்ம எப்படி அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி கேஸ் வரப்போ ரெண்டு ஃபேக்டருமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அப்போ அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த ஆன்சரை which is equal to capital A divided by first factor x minus 1 plus capital B divided by second factor பிரிக்கணும். இல்லை இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். a கீழே x minus 2 b டினாமினேட்டரில் ஏயோட டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 பியோட டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2 எழுதலாம். அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் பிரிக்கிறப்ப ரெண்டு ஃபேக்டர் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் இருந்தால் இங்கே ஒரு நம்பர் இருக்கும் போது இங்கே ஒரு நம்பர் இருக்கும் போது தட் இஸ் அன்னோனு. அப்போ அதுக்கு நம்ம ஏபின்னு ரெண்டு அன்னோன் கொடுத்துட்டு அப்போ a by 1 fraction இந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி அடுத்து b by அதர் ஃபேக்டரை பேஸ் பண்ணி எழுதணும். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம இந்த மாதிரி தான் பிரிக்கணும். இது ஃபஸ்ட் டைப் டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் நான் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ். சரி, இப்போ செகண்ட் வரும். செகண்டில் பார்த்தீங்கன்னா repeated factor இருக்கும். denominator contains இங்க non repeatable இங்க என்ன இருக்கும், it contains repeated factors. second case என்ன, denominator contains repeated factors. இதுல repeated factors இருக்கும், repeated linear factors. அப்போ repeated linear factors denominatorல வந்துச்சுன்னா ஆக பாருங்க இந்த இடத்துல x plus 1 twice வந்திருக்கு, இங்கே x minus 2 twice வந்திருக்கு, இங்கே x minus 2 thrice வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரே ஃபேக்டர் என்ன இருக்கும், ரிப்பீட் ஆயிருக்கும். மோர் தென் ஒன்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அது செகண்ட் கேஸ். டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ்னா அது செகண்ட் டைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் ட்வைஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம், ஆர் 3 டைம்ஸுமே சேம் ஃபேக்டர் ரிப்பீட் ஆயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸை எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள். இங்கே அப்போ டோட்டலாக we have 3 factors. இந்த ஃபேக்டர் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம a by இந்த ஃபஸ்ட் ஃபேக்டர் x minus 1 ப்ளஸ் b by இந்த x plus 1க்கு பவர் 1, அடுத்தது ப்ளஸ் c by x plus 1 ஹோல் பவர் 2 இப்படி பிரிக்கணும். புரியுதுங்களா? இந்த ரிப்பீட்டட் ஃபேக்டர் வந்து பவர் 1 பவர் 2ன்னு போகும். இந்த ரிமைனிங் ஃபேக்டர் வந்து ஒரு a by எடுத்துக்கணும். இல்லை இதை எப்படி எழுதலாம், மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம், a by இதை இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். a by x plus 1 plus b by x plus 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c by x minus 1ன்னு எழுதலாம். இந்த ஃபேக்டர் நீங்கள் லாஸ்ட்டாக கூட எழுதிட்டு இது ரெண்டில் ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ரிப்பீட்டட் ஃபேக்டருக்கு பதிலாக x plus 1 ஹோல் பவர் 1 x plus 1 ஹோல் பவர் 2 அது ரெண்டுக்கு ரெண்டு வேரியபிள், இங்கே ஒரு வேரியபிள் தனி ஃபேக்டர் கொடுத்துடணும். புரிஞ்சுங்களா? அப்போ இப்படி பிரிக்கணும். சார் இப்போ இங்கே மூணுமே ஒரே மாதிரி இருக்குது சார் அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த கேஸ் எப்படி ஆகுனா a by இங்கே x minus 2 பவர் 1 plus b by x minus 2 பவர் 2 plus c by x minus 2 பவர் 3 பிரியும். இதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு. அப்போ டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர்ஸ்னால் அது இந்த மாதிரி பிரிக்கணும். ஒரு ரெண்டு ட்வைஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா ரெண்டு தடவை இது வந்துடும். த்ரைஸுமே ஒரே மாதிரி இருந்தால் அது a பவர் 1 a by b பவர் அது சேம் ஃபேக்டர் 2 c by இந்த பவர் 3ன்னு கொடுத்துட வேண்டியதான். இது செகண்ட் டைப்பு. அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா denominator contains quadratic factor which cannot be factorable, which cannot factorize linear factors. அதை என்ன பண்ண முடியாது, லீனியர் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண முடியாத கேஸ். இங்கே தேர்ட் கேஸ் பாருங்கள். இட் கண்டெய்ன்ஸ் என்னது, குவாட்ராடிக் இருக்கும். சரிங்களா? குவாட்ராடிக் ஃபேக்டர்ஸ் புரியுதா, குவாட்ராடிக் ஃபேக்டர். ஆனால் என்ன பண்ண முடியாது, அதை இந்த ஃபேக்டர் பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு ஒன்று பார்த்தோம். இந்த சம்மில் நியூமரேட்டர் சம்திங் இருக்குது, டினாமினேட்டரில் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. இது ஒரு குவாட்ராடிக் தான், பட் இட் இஸ் ஃபேக்டரபிள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், a by x minus a ஃபஸ்ட்டு ப்ளஸ் b by x plus a இதை பிரிக்கலாம், ஆர் a by x plus a ப்ளஸ் b by x minus பிரிக்கலாம். பட் இட் இஸ் ஃபேக்டரபிள். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது என்னது குவாட்ராடிக் தான், பட் இட்ஸ் நாட் ஃபேக்டரபிள். இது வந்து ஃபேக்டர் பண்ண முடியாது. அப்போது விச் cannot be factorable லீனியர் ஃபேக்டர்ஸ். அப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேஸு தான் நமக்கு தேர்ட் கேஸு. அப்போ டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் என்னது குவாட்ராடிக் ஃபேக்டர். டினாமினேட்டர் தான் டிஆர். டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் quadratic factors which are not factorable, which cannot be factorized, which are not factorable, which cannot be factorized இருக்கும். அப்போ ஃபேக்டர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேஸுக்கு தான் இந்த கேஸ் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து நம்ம ஃபர்தராக ஃபேக்டர் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஃபேக்டர் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு சொல்யூஷனே கிடையாது இதுக்கெல்லாம். சரிங்களா, இதுக்கு ரியல் சொல்யூஷனே இதுக்கெல்லாம் வராது. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது இந்த ரெண்டு ஃபேக்டரோட ரிசல்ட்டும். அப்போ இந்த மாதிரி வரப்போ நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது கொஞ்சம் அடிஷனலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கவனிங்க, ரொம்ப சிம்பிளான. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுருங்க. ப்ளஸ் இது நான் ஃபேக்டரபிள், ஆனால் எக்ஸுக்கு பவர் 2 இருக்கிறதுனால இங்கே பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுக்கணும். பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு பிரிக்கணும். சரிங்களா, பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு பிரிக்கணும். புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ இந்த கேஸில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு, பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். இல்லைனா இதே எப்படி மாற்றி எழுதலைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு நீங்கள் பிரிக்கலாம். சரிங்களா, ஏதோ ஒரு வழியில் பிரிச்சுக்கோங்க. எதர் ஃபாலோ த ஃபஸ்ட் கேஸ் ஆர் செகண்ட் கேஸ், இந்த மாதிரி பிரித்து எழுதணும். இதுதான் தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸில் டினாமினேட்டர் கண்டெய்ன்ஸ் குவாட்ராடிக் ஃபேக்டர்ஸ் which cannot be factorizedனா இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். அப்போ there are 3 டைப்ஸ் இருக்குது. அப்போ கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அது எந்த டைப்பை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸ்ப்ளிட் பண்ணுறது தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போகிற எந்த ஒரு ஆன்சருமே கரெக்டாக இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கணும். சரிங்களா, இப்போ தேர்ட் கேஸ் எப்படி பிரிக்கணும், இந்த நான் ஃபேக்டரபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 2 வேரியபிள் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுக்கணும். அப்போ அந்த லீனியர் ஃபேக்டருக்கு ஒரு லெட்டர் அஷ்யூம் பண்ணணும். இல்லைனா இதை மாற்றி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்திங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம். பட் போத்தவே ஈக்குவல் ரைட், ரெண்டு வழியிலுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இந்த 3 வேஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பிரிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் சம்ஸ் வரும். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அது 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ இதில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. Exercise 2.9 question number 1 வரும். அப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொடுப்பாங்க கொஸ்டினில். அப்படின்னா ரிசால்வ் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்மள்ட்ட கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ ரிசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனை அந்த ஹோல் ஃப்ராக்ஷனை பார்ஷியலாக நம்ம பிரித்து எழுதுகிறோம். 2 or more ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது எதர் அடிஷன்லையோ சப்ட்ராக்ஷன்லையோ இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன இருக்கும், இந்த டினாமினேட்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த டினாமினேட்டர் எப்படி பிரிக்கலாம், 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன கிடைக்குமா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் அது பிரித்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இல்லை சார் நான் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பிரிப்பேன், நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ரைட், இப்போ இது இந்த மாதிரி பிரிக்கலாம். அப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இட் ஹேஸ் 2 லீனியர் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் நான் ரிப்பீட்டட். சரிங்களா, அப்போ நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். therefore அப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இது என்ன பண்ணோம், இந்த லீனியர் ஃபேக்டருக்கு ஒரு வேரியபிள் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் செகண்ட் இருக்குது பி பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூ மாறாத ஆன்சரே பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு a into x plus a plus capital B into x minus a divided by the cross multiply denominator என்னாகும் x minus a into x plus a ன்னு கிடைக்கும். ரைட், இப்போ இந்த denominator ஈக்குவல் குவான்டிட்டி கேன்சல் பண்ணலாம், which implies 1 equal to left side numerator 1 equal to right side என்ன இருக்குப்பா a into x plus a plus b into x minus a ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுல நமக்கு ஏபி வேல்யூ தான் வேணும். கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். லெட் இட் பி 1, இது 1ன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே
நம்மளே ஒரு வேல்யூ இதுக்கு சூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேபிட்டல் ஏ பிஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. நான் எக்ஸுக்கு இதில் மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ 0 ஆகிடும். ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் 2ஏன்னு கிடைக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணலாம், பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போது நம்மளாம் சூஸ் பண்ணுற ஆன்சரை புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன் 1 இந்த 2 செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் எக்ஸுக்கு மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. எக்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே 1 ஈக்குவல் டு இங்கே ஏ இன்ட்டு என்ன ஆகிடும், மைனஸ் ஏ இன்ட்டு 0ன்னு ஆகிடும். ஏன்னா இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ 0 ஆகிடும். அப்போ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏன்னா மைனஸ் 2ஏன்னு ஆகிடும். அப்போ 1 ஈக்குவல் டு மைனஸ் 2ஏபின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு பி வேல்யூ வேணும். அப்போ இதை கூட டிவைட் பண்ணுங்கள், விச் இம்ப்ளைஸ் b equal to minus 1/2a. b ஓட வேல்யூ என்ன, minus 1/2a கிடைச்சிருக்கு. சிமிலர்லி அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ x is equal to plus a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு ப்ளஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஃபேக்டர் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அந்த ஃபேக்டருக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆப்போசிட்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் ஏ இருந்தால் ப்ளஸ் ஏ கொடுங்க, ப்ளஸ் ஏ இருந்தால் மைனஸ் ஏ கொடுங்க. அப்போ நாங்கள் ப்ளஸ் ஏ கொடுக்குறேன். அப்போ புட் x is equal to plus a into இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ் இல்லை, அப்போ நம்ம அங்கே ஒன்றும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, 1 இருக்குது. அப்போ அதை எடுத்துக்கணும். எக்ஸ் இருந்தால் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஈக்குவல் டு இங்கே ஏ இன்ட்டு இங்கே ஏ ப்ளஸ் ஏ என்ன கிடைக்கும், 2a ப்ளஸ் பி இன்ட்டு என்ன ஆகிடும், அந்த இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ மைனஸ் 0. அப்போ பாருங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0. அப்போ இந்த 2a டிவைட் பண்ணுங்கள், 1/2a ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சிச்சு. அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். b என்னவா இருக்குது, b ஈக்குவல் டு மைனஸ் 1/2a, a ஈக்குவல் டு 1/2a. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 implies 1 by x minus a into x plus a will be equal to a எனக்கு 1/2a into the a பல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1/2a divided by x minus a. அடுத்தது plus இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, பிக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்போ மைனஸ் கொடுங்க, மைனஸ் 1/2a by x plus a. சரி, இது ரெண்டு கேன்சல் ஆகுமா ஆகாது, ஏன்னா டினாமினேட்டர் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குது, அங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. அவசரத்தில் கேன்சல் பண்ணி 0 போட்டக்கூடாது, சரிங்களா? அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க 1/x minus a into x plus a will be equal to 1/2a into 1/x minus a or 1/2a into x minus a ன்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. மைனஸ் 1/2a into x plus a ன்னு வரும், சரிங்களா? அவ்வளோதான். அப்போ இந்த ஹோல் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு ஃப்ராக்ஷனாக பிரிச்சுட்டோம். 1/x² minus a² எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1/2a into x minus a minus 1/2a into x plus a க்கு ஈக்குவலாக இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து ஓவர்.